ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இதுதான் வந்து அளவு ப்ளவுஸ். உங்களுக்கு தெரியுது, இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் இந்த பேப்பர் கட்டிங்லாம் நான் வந்து கட் பண்ணேன். ஃபஸ்ட்டு மெயினாக, அதாவது ஒரு ப்ளவுஸ்லாம் நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கிளாத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது, ஸோ கிளாத் குவான்டிட்டியை எப்படி நம்ம கெஸ் பண்ணுறதுன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாகவே இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த மாதிரி நான் மெயினாக என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, எனக்குமே வந்து புதுசாக ஒருத்தவங்க ரொம்ப பெரிய சைஸ் கொடுக்குறாங்க, 44, 46, 48 அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க லைனிங் குவான்டிட்டி ஒருவேளை அவங்களே கொடுக்குறதா இருந்தால் 1 மீட்டர் 1.25 மீட்டர் கொடுப்பாங்க. பட் நான் வாங்குறதா இருந்தால் அதை விட கொஞ்சம் கூட தான் நான் வாங்குவேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டு இல்லாத அளவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போயும் வந்து இது ஒரு பழைய கஸ்டமர் தான், ரொம்ப நாள் கேப் விட்டு அகெயின் கொடுக்குறனால ஸோ அவங்களுக்கு வந்து பழைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்காக ஸோ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து பேப்பர் கட்டிங் போடுறோம். இதை வந்து நான் சேவ் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஒருவேளை அளவு ப்ளவுஸ் இல்லை அப்படின்னும் போது கூட நான் அவங்களுக்கு இந்த பேப்பர் கட்டிங் மூலமாக ஸ்டிச்சிங்கை முடிச்சு கொடுப்பேன். ஸோ அதுக்காக வந்து நான் எப்பயுமே மெயினாக பேப்பர் கட்டிங் போடுறது. நியூ கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஒருவேளை பெரிய ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற போது இது வந்து ஒரு ஈஸி மெத்தடும் கூட, ஈஸியாக இருக்கும். இது மூலமாக உங்களுக்கு வந்து கிளாத், லைனிங் கிளாத்தாக இருக்கட்டும், மெயின் ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலான்ற ஒரு சின்ன ஐடியா, டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிக்கிறோம் இது மூலமாக. ஸோ இது மூலமாக இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா, ட்ரிக்ஸு இதுலேருந்து ஏதாவது மாறுபட்டதை நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.